மனிதருள் புனிதர் புனித ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால். பிரான்ஸ் நாட்டில் டிஜோன் என்னும் இடத்தில் 1572 ஜனவரி 28 அன்று பிறந்த பெண்மகள் இந்த ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால். இவரின் தந்தை பெனிக்னே பிரேமியாட் ஆவார். இவர் பர்கண்டி பாராளுமன்றத்தில் தலைவராக இருந்தார். தாயின் பெயர் மார்கரெட் தே பெர்பிசே என்பதாகும். 18 மாத குழந்தையாக இருந்தபோது ஜேன் தம் தாயை இழந்தார். தந்தையின் அரவணைப்பில் சிறப்பாக வளர்ந்தார். ஜேன் 1592 ஆண்டு பரோன் தே சாந்தால் என்பவரை திருமணம் செய்தார். திருமணத்தின் நற்கனியாக 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அவற்றில் 3 குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்து போக 3 பிள்ளைகளை அன்பொழுக வளர்த்தார். தாம் வாழ்ந்த அரண்மனை சீரற்ற நிர்வாகம் மற்றும் ஒழுக்கமின்றி நிலையில் இருப்பதைக் கண்டு தம் புண்ணியமான வாழ்க்கை முறையினால் மாற்றம் கொணர்ந்தார். பரோன் தே சாந்தால் வெளியூருக்கு அல்லது போருக்கு போய்விட்டால் ஆடம்பர ஆடை அணியாமல் எளிமையாக வாழ்ந்தார். ஏன் இப்படி என்று யாராவது கேட்கும் பொழுது, நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியவர் 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றார் என்று கூறினார். பரோன் 1601 ஆண்டு வேட்டையாட சென்றிருந்தபோது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். கணவரை இழந்து மனம் துயருற்ற ஜேன் அதன் பிறகு யாரையும் மறுமணம் செய்ய சம்மதிக்காமல் கற்பு வார்த்தைப்பாடு எடுத்தார். மாமனார் வீட்டில் இருந்த வேலைக்காரன் ஒருவன் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதை அறிந்து ஜேன் தம் பிள்ளைகளுடன் மொத்தேலோன் சென்று தம் மாமனார் வீட்டில் தங்கினார். தம் தந்தையை சந்திக்க ஜேன் 1604 ஆண்டு டிஜோன் சென்றார். அங்கிருந்த ஆலயத்தில் புனித பிரான்சிஸ் சலேசியார் நிகழ்த்திய மறையுரையை கேட்டார். அவரை சந்தித்தார், உரையாடினார், தன்னை அர்ப்பணித்தார். உடல் நலம், வயது மற்றும் சமூக வசதி ஆகியவற்றின் காரணமாக துறவு மடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டவர்களுக்கான தனியாக சபை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற தமது நீண்ட நாளைய கனவை புனித சலேசியார் ஜேனிடம் தெரிவித்தார். ஜேன் இறைவனின் திட்டத்திற்கு செவிமடுத்தார். தன் தந்தை மற்றும் சகோதரர்களின் பொறுப்பில் பிள்ளைகளை விட்டுவிட்டு 2 தோழிகளுடன் 1610 ஜூன் அன்று பிரான்சிஸ் சலேசியார் கரங்களில் இருந்து விதிமுறைகளை ஜேன் பெற்றுக்கொண்டார். விசிட்டேஷன் சபை உருவானது. உங்கள் இதயம் இயேசுவின் இதயத்தைப் போல கனிவும் தாட்சியும் இலகிய மனமும் கொண்டதாக மாற வேண்டும். மேலும் அன்னை மரியா போல பிறரன்பு சந்திப்பில் நீங்களும் வளர வேண்டும் என்று பிரான்சிஸ் சலேசியார் கூறியதை தம் வாழ்வாக்கினார். பிரான்சிஸ் சலேசியார் 1622 இறந்தார். 1627 ஜேனின் ஒரே மகன் போரில் இறந்தார். இழப்புகளுக்கு மத்தியில் பல்வேறு இரவுகள் துயரம் மிகுந்த இரவுகளாக ஜேன் ஜெபத்தில் கழித்தார். இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்து 1641 டிசம்பர் 13 அன்று ஜேன் இறந்தார். திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பர் 1751 ஆகஸ்ட் 21 அன்று இவரை அருளாளர் என்று அறிவித்தார். திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் 1767 ஜூலை 16 ஜேனிற்கு புனிதர் பட்டம் வழங்கினார். மறக்கப்பட்ட மக்கள் எல்லா சமூகத்திலும் உண்டு. அவர்களை தேடி சென்று வலுவூட்டுவது இறைவனின் தொண்டு. புனித ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.